تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. صدق الله العلي العظيم. وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم: من خاف أدلج ومن أدلج بلغ المنزل. على إن سلغة الله الغالية على إن سلغة الله الجنة. صدق رسول كريم صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அம்மனுஹு வாலுஹு அவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுடைய உள்ளங்களையும் நலவின்பால் அழைக்கக்கூடிய உள்ளமாகவும் நற்கருமங்கள் செய்வதற்கு ஆசையை தூண்டக்கூடிய உள்ளமாகவும் மாற்றுவதற்காக வேண்டி இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், தீர்க்கதரசுகள் அத்துணை பேர்களுக்கும் தலைவராகவும் இறுதி தூதராகவும் இந்த உலகில் உதித்த எம்பெருமானார் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்தையும் அணுவளவும் தவறாமல் வாழ்க்கையில் எடுத்து செய்து வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், முத்தகீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. அல்லாஹுக்கு மிக விருப்பமான இடத்தில் இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அம்மனுஹு வாலுஹு வாழ்க்கையில் என்னென்ன கருமங்களை எடுத்து செய்யும்படி கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, மேலும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு வழி காட்டியிருக்கிறார்களோ அவ்வாறான வாழ்க்கையை இயலுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், மேலும் என்னென்ன விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி ஹராமாக்கி தூரமாக்கி அல்லாஹு தாலாவும் ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தூரமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவ்வாறான விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி அடியானாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தக்குல்லாஹ். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஈதுல் அல்ஹா தியாக திருநாள். இந்த தியாக திருநாளில் நாம் என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும், எதை செய்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்ற விடயத்தை சிறிது ஞாபகம் ஊற்றினால் மிக ஏற்றமாக இருக்கும் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வ அம்மனுஹு வாலுஹு இந்த உலகத்தில் ஒவ்வொரு காலங்களுக்கு ஒவ்வொரு நபிமார்களை அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்து கொண்டிருந்தார். அந்த வரிசையில் வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக பலவிதமான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள். கண்ணியமானவர்களே, ஏனைய நபிமார்களை விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா மிக கடுமையாக சோதித்தார். அதனால தான் அல்லாஹு தஆலா
ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஹலீலுல்லா என்பதாக கூறுகிறார். ஒருத்தரை என்னுடைய கூட்டாளி என்பதாக கூறுகிறான் என்றால் அது மிகவும் ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து. எனவே கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்களுக்கு வந்த சோதனைகளில் மிக மிக பெரிய சோதனை என்ன என்று சொன்னால் அவங்களுடைய பிள்ளைகளை தியாகம் செய்கிறது. எந்தளவென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 70-60 சொச்சம் வருஷங்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் மிகவும் கஷ்டமான நிலைமையில் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருந்தான். கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால நீண்ட காலத்துக்கு பின்னால அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்த உடனே முதலாவது அவங்க அல்லாஹுக்கு சொன்னவங்க எப்படி என்றா, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபிர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக். யா அல்லாஹ், இந்த வயது போன என்னுடைய பருவத்தில் எனக்கு இஸ்ஹாக் இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய 2 பிள்ளைகளை தந்த அந்த அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் என்பதாக முதலாவது அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினார்கள். கண்ணியமானவர்களே, இதுதான் அவங்களுடைய ஆரம்ப ஈமான். ஒரு விடயம் அல்லாஹ் எங்களுக்கு தாரான் என்றா அதுக்கு முதலாவது நன்றி செலுத்துறது. அதற்கு பின்னால இவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. கனவுல அல்லாஹு தஆலா வந்து பேசுகிறான், உங்களுடைய மகனை நீங்க எங்களுக்கு குர்பான் செய்யணும், உங்களுடைய மகனை எங்களுக்கு குர்பான் செய்யணும். கண்ணியமானவர்களே, காலையான உடனே மகனை கூப்பிடுறாங்க. மகன்கிட்ட சொல்றாங்க, அதுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, அன்பு மகனே, இப்படித்தான் நான் கனவுண்டு கண்டேன். அல்லாஹு தஆலா கூறுகிறான் உங்களை குர்பான் செய்யணும் என்பதாக. கண்ணியமானவர்களே, கேட்ட உடனே அந்த பிள்ளை சொன்ன என்ன வசனம் என்னண்டா, உங்களுக்கு அல்லாஹ் ஏவிருக்கிறானா அதை நீங்கள் உடனே வழிபட்டு அதை செய்யுங்க என்பதாகத்தான் கூறினான். நாங்கள் என்ன செய்வோம், எங்களுடைய குழந்தைகள்கிட்ட இப்படியான ஒரு குர்பான் இருக்குன்னு சொன்னால் உங்களை நாங்கள் அறுக்க போகிறோம், நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி உங்களை குர்பான் செய்ய போகிறோம், பலியிட போகிறோம் என்று சொன்னால் எங்களோட பிள்ளையுடைய அடுத்த வார்த்தை எப்படி? கண்ணியமானவர்களே, ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன்கிட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க, கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா உடனே நீங்கள் அதை வழிபடுங்க என்பதாக சொல்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்கள குர்பான் செய்வதற்காக வேண்டி ஒரு பாலைவனத்தை கொண்டு போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பாறங்கல்லுக்கு மேலால் அவங்கள அப்படியே வைத்து அவங்களுடைய கழுத்தில் கூரான கத்தியை வைத்து அறுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அறுபடலை. திரும்ப கத்தியை தீட்டுறாங்க, திரும்பவும் அறுக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, அறுபடலை. இப்போ அல்லாஹு தஆலா ஒரு ஆட்டை இறக்கி சொல்கிறான், இந்த ஆட்டை இவருக்கு பகரமாக குர்பான் கொடுங்க என்பதா. கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் நாடிய நாட்டம் இவங்களை குர்பான் கொடுக்கணும் என்றல்ல, இவருடைய ஈமான் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான். எப்படி நான் உங்களுடைய மகனை எவ்வளோ வருடங்களுக்கு பின்னால உங்களுக்கு நான் தந்த மகன் எவ்வளோ பாசமானாங்க, இப்போ இந்த மகனை குர்பான் செய்யுங்க என்று சொன்ன உடனே உங்களோட ஈமான் எப்படி இருந்துச்சு என்பதை பார்க்கணும் என்பதற்காக வேண்டிதான் நாங்கள் இப்படியான சோதனையை செய்தோம் என்பதாக அல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துகிறார். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் விளங்கி கொள்ளணும், எங்களோட மனசில் எவ்வளோ அளவுக்கு நாங்கள் ஈமானோடு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பயத்தோடு இருக்கிறோம். அப்போ நாங்கள் எங்களோட ஈமானை சரி செய்யணும். இந்த சரித்திரங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரங்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜி பிறநாளைக்கும் ஞாபகப்படுத்துவனுடைய வெளிப்பாடு என்னென்னா, நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் தக்குவாவை கொண்டு வரேதான். எனவே எங்களோட வாழ்க்கையில் தக்குவா கொண்டு வரோம். எனவே அன்பார்ந்தவர்களே, எனவே நேரம் காணாது சுருக்கமாக சில விடயங்களை கூறி ஹுத்பா முடிச்சுக்கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த முதலாவது இந்த அமல் என்னென்னா குர்பான் செய்யணும் என்று. இப்போ குர்பான் செய்கிறதுக்கு அல்லாஹ் இறக்குனது முதலாவது ஆடு. அதான் சொல்லுவாங்க, நாங்கள் குர்பான் கொடுக்கறதுல ஆக ஏற்றமானது ஒரு ஆடை நாங்கள் கொடுக்கறது. எங்களுடைய ஊருடைய வளமை, அதாவது நாங்கள் 7 பேர் சேர்ந்து ஒரு மாட்டை கொடுக்கறது. அது ஒரு மாட்டில் நாங்கள் 7 பேர் எங்களோட குடும்பத்திலையோ இல்லாட்டி பக்கத்தில் உள்ளவங்களை சேர்ந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வளம் எங்களோட ஊர்களில் இருக்கு. அதனால் நாங்கள் அந்த ரீதியில் நாங்கள் மாடுகளை நாங்கள் குர்பான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏற்றம் ஒவ்வொருத்தரும் நாங்கள் தனியே, அதாவது ரமதானுடைய காலம் வந்ததுக்கு பின்னால் ஒரு ஆட்டை வாங்கி 2 மாதம் எங்களுடைய கண்காணிப்பில் நாங்கள் உணவு கொடுத்து நாங்கள் இறக்கமாக வளர்த்துட்டு
2 மாதத்துக்கு பின்னால் ஹஜ்ஜு பெருநாள் நாங்கள் வருது. இப்போ நாங்கள் தொழுகைக்கு பின்னால் போய்த்து அந்த ஆட்டை நாங்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுக்கக்கூடிய நேரத்தில் கண்ணியமானவர்களே எங்களோட கண்ணால் தண்ணீர் வரும், எங்களோட மனம் இடம் கொடுக்காது. இதுதான் தியாகம். ஆனால் இன்று எப்படி நடக்குதுன்னு சொன்னால் சல்லியை மட்டும் பள்ளியில் கொடுத்துட்டு நாங்கள் எங்களோட பாட்டுக்கு சும்மா இருக்கிறது. கண்ணியமானவர்களே குர்பானுடைய அந்த விடயத்தில் நாங்கள் மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. நாங்கள் எங்களோட கண்ணால் பார்த்து அந்த விலங்குகளை வாங்கணும். அந்த நோயும் இல்லாமல் 2 வருடம் பூர்த்தியான நல்ல சத உள்ள அப்படியான பிராணிகளை வாங்கி நாங்கள் குர்பான் கொடுக்க பார்க்கணும். எங்களோட கண்காணிப்பில் வளர்க்கணும். எங்களோட கையால் குர்பான் நாங்கள் செய்கிறது தான், தக்பீர் பண்ணுறது தான் ஆக சிறந்தது. அதனால் எதிர்வருகின்ற அடுத்த ஹஜ்ஜி பெருநாளாக இருக்கலாம், அல்லது நாங்கள் இந்த பெருநாளில் சிலவங்க இன்னும் நாங்கள் உல்ஹியா கொடுக்கறதுக்கு நாங்கள் நியத்தி வைத்திருக்கிறோம், இன்னும் நாங்கள் ஏற்பாடு செய்யலன்னு இருந்தால் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு இந்த 3 நாட்களுக்குள்ளே நாங்கள் குர்பான் கொடுக்கலாம். அதனால் அந்த விடயத்தில் நாங்கள் மிக முக்கியமான கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. அடுத்த விடயம் இன்னொன்று விஷயம் சொல்ல ஞாபகப்படுத்த வேண்டும். என்னென்னு சொன்னால் நாங்கள் மாட்டு இறைச்சியில் நாங்கள் குர்பான் கொடுக்குறோம்னு சொன்னால் குறைஞ்சது நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒருத்தருக்கு 1 கிலோவாவது கொடுக்கணும். அல்லது நாங்கள் ஆட்டு இறைச்சி நாங்கள் கொடுக்க போகிறோம்டா குறைஞ்சது ½ கிலோவாவது கொடுக்கணும். அப்படி அந்த ரீதியில் எங்களோட குர்பானை நாங்கள் பார்சல் பண்ணணும். அடுத்த விடயம் என்னென்னா எங்களோட குர்பானுடைய இறைச்சிகளை 3ஆக பிரிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஆடு ஒருத்தர் அறுக்கிறாரு, 30 கிலோ ஒரு ஆடு நாங்கள் வாங்கி வளர்த்து அறுக்கிறோம். இப்போ இதில் 15 கிலோ கழிவு போயிடும், 15 கிலோ தான் இறைச்சி இருக்கும். இதை இப்போ நாங்கள் 3 பங்காக பிரிக்கணும். 5 கிலோவாக, ஒவ்வொரு 5 கிலோவிலையும் 6 பார்சலாக, ஒவ்வொன்றிலையும் நாங்கள் 10 பார்சல் நாங்கள் எடுக்கிறது. இதில் ஒரு பங்கை நாங்கள் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் ஒரு பங்கை எங்களோட உறவினர்கள், எங்களோட நானா தம்பி இருக்கலாம், அல்லது எங்களோட சகோதரர்களாக இருக்கலாம், அல்லது எங்களோட உம்மாவுடைய வாப்பாவுடைய சகோதரர்களாக இருக்கலாம், இவங்களுக்கு ஒரு பங்கை கொடுக்குறது. இன்னும் ஒரு பங்கை ஏழைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்கள தேடி தேடி நாங்கள் கொடுக்கணும். சிலவங்க வாயால் கேட்குறதுக்கு வெக்கத்தோடு இருப்பாங்க. நாங்கள் அவங்கள இனங்கண்டு அவங்களோட கையில் கொடுத்து எங்களுக்கு துவா செய்யுங்க, இந்த குர்பான் கபூலியத்தாகணும் என்று நாங்கள் துவா கேட்டு அவங்கள்ட்ட கண்ணியமாக கொடுக்கணும். கண்ணியமானவர்களே இன்னும் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தணும். குர்பான் கொடுக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஆடுகளை மாடுகளை அறுத்ததுக்கு பின்னால் அதனுடைய கழிவுகளை அங்கும் இங்கும் நாங்கள் கொண்டு போய் போடுறது. கண்ணியமானவர்களே நாங்கள் கொடுக்கக்கூடிய குர்பான் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படணுமெண்டா நாங்கள் குர்பான் கொடுத்ததுக்கு பின்னால் அதனுடைய கழிவுகளை நாங்கள் குழி தோண்டி நாங்கள் அதை தாட்டி விட்டு நாங்கள் அழகான முறையில் மற்றவர்களுக்கு தீங்கில்லாமல் நாங்கள் செய்வது தான் எங்களோட குர்பான் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனால் குர்பான் கொடுக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய சூழல்களை பாதுகாத்து சரியான முறையில் மக்களுடைய நன்மைகளை ஆதரவு வைத்து நாங்கள் சரியான முறையில் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கணும். அடுத்த விடயம் என்னென்னா, ரமலான் இந்த ஈதுல் அல்ஹா இந்த பிறநாளுடைய தினத்தில் மிக முக்கியமான சில விடயங்கள் இருக்குது. அதில் தான் முதலாவது எங்களுடைய தாய் தந்தையர்களை போய் சந்திக்கிறது. எங்களோட தாய் தந்தையர்களை சந்திக்கிறது, அவங்கள போயிட்டு அன்பாக பேசி அவங்களுக்கு ஹதியாக்களை கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்களோட இருந்து அவங்களோட துவாக்களை பெற்றுக்கொள்ளது. அல்லது எங்களோட தாய் தந்தைகள் இல்லை என்று சொன்னால் அவங்களுடைய கூட்டாளிமார்கள் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களுக்கு ஹதியாக்களை கொடுத்து அவங்கள்ட்ட துவாக்களை பெற்றுக்கொள்ளது. அதே போல் குடும்பத்துக்குள்ளே எத்தனையோ பேர் முரண்பாடுகளோட பேசாமல் குழப்பங்களோடு இருப்போம். நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணுமெண்டா அவங்களோட பேசி அவங்கள்ட்ட மன்னிப்புக்களை கேட்டு நாங்கள் அவங்களோட சேர்ந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யதுஹுலுல் ஜன்னத கத்தாவுன், அதாவது உங்களுடைய உறவுகளை துண்டித்து வாழ்ந்தால் நீங்கள் சுவர்க்கம் நுழைய மாட்டீங்க என்பதாக கூறியிருக்கிறார்கள். எனவே மௌத் ஹயாத் எப்படி இருக்குன்னு யாருக்கும் சொல்ல தெரியலை. அதனால் அடுத்த பெருநாள் நாங்கள் அடைஞ்சு கொள்வோம்னு எங்களுக்கும் தெரியாது. அதனால் இந்த இருக்கிற பெருநாளுடைய நாளையில் சந்தோஷமாக இருப்பாங்க, யாருடைய மனதிலையும் கோபம் இருக்காது. அதனால் இதுதான் எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பம். போயிட்டு நாங்கள் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களோட முசாஃபாக்களை செஞ்சு அவங்களோட முஆனாக்களை செஞ்சு நாங்கள் அவங்களுக்கு சதகாக்களை கொடுத்து அவங்கள்ட்ட மன்னிப்புகளை பெற்றுக்கொள்ளணும். அதோடு சேர்த்து அடுத்த கட்டம் எங்களுடைய வீட்டில் உள்ள பெற்றோர்கள் அல்லது உறவினர்கள் யாராவது கபூர்களில் உறங்கி கொண்டிருப்பாங்க, அவங்களுடைய கபூர்களுக்கு போயிட்டு துவாக்கள் செய்யணும், அவங்களுக்கான திக்ர் செய்யணும், அவங்களுக்கான துவாக்களை நாங்கள் அதிகமாக செய்யணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எங்களோட பிள்ளைகளை கூட்டி போய்த்து அந்த கபூருக்கு போயிட்டு இப்படித்தான் துவா செய்கிறது என்று நாங்கள் காட்டி கொடுக்காம நாங்கள் இருந்துட்டோம்னு சொன்னால் அதே கபூருக்கு நாங்களும் போகிறோம், எங்களோட கபூருக்கு எங்களோட புள்ள வந்து துவா கேட்க.
அதனால் இன்றைய நாள் எங்களோட பிள்ளைகளை எங்களோட கூட்டி போயிட்டு கபுருஸ்தானத்தில் இருக்கிற எங்களோட தாயோ தந்தையோ அல்லது உறவினர்களோ எங்களோட மாமா யாரெல்லாம் இருந்தால் அவங்களுக்கான துவா பிரார்த்தனைகளை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய ஒரு வளமை, இந்த பெருநாளுடைய தினத்தில் பைக், அதாவது வாகனங்களில், அதாவது ஒவ்வொரு வீதிகளையும் சுற்றக்கூடிய ஒரு பண்புகள் இருக்கு. அது கூடாதுன்னு சொல்லல, அதை நாங்கள் செய்யணும், சந்தோஷமாக செய்வோம். செய்யக்கூடிய நாங்கள் மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாமல், மற்றவர்களுடைய வாயால் எங்களுக்கு பதுவாக்கள் வராமல் நாங்கள் பாதுகாப்பான முறையில் எங்களோட பிரயாணங்களை செய்யணும். அதில் மிக முக்கியமான என்னென்னு சொன்னால், எங்கள் பெற்றோர்கள் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட கையில் வாகனங்களை கொடுக்கறதுக்கு முன்னால் அவருக்கு வாகனம் ஓட்டக்கூடிய அந்த லைசன்ஸ், வாகன சாரதி பத்திரம் இல்லாமல் அவங்களோட கையில் வாகனங்களை கொடுக்க வேணாம். ஏன்னு சொன்னால் போலீஸ் சொல்லியிருக்கிறாங்க, எந்த லவண்டா வீதிகளில் ஹெல்மெட் இல்லாமல் லைசன்ஸுகள் இல்லாமல் ஓடக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நாங்கள் பிடித்து ஜெயிலில் போடுவோம், அவங்களுக்கு கோர்ஸ் தான் நாங்கள் எழுதுவோம் என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளணும். அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், ஏன் நான் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன்டா, கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கேள்விப்பட்டோம், ஒரு ஸ்கூலில் படிக்கிற ஒரு மாணவர் எக்ஸிடென்ட் பட்டு சும்மா ஓடி வந்தவர் சின்ன ஒரு சறுக்குவை மௌத்தாயிட்டார். அவரோட வந்தவருக்கு கால் சரி. கண்ணியமானவர்களே, அதனால் நாங்கள் கவலைப்படணும். இந்த நாளையில் எங்களோட வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையோ அல்லது எங்களோட சகோதரர்களோ எங்களோட வீட்டில் இருக்கிறவர் மௌத்தாயிட்டாரண்டா, கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாள் வந்தாலும் எங்களுக்கு அவர் தான் ஞாபகம் வருவார். அதனால் எங்களோட சந்தோஷமான தினத்தை சந்தோஷமாக அல்லாஹ் விரும்பிய பிரகாரம் எங்களோட சமூகம் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி அழகான முறையில் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள கடமை இருக்கிறது. அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால், நாங்கள் வயதாளிகள் இருப்பாங்க, எங்களோட வீட்டுக்கு அருகாமையில் வயதாளிகள் அப்படி இருப்பாங்க. இவங்களில் நாங்கள் பார்த்து அவங்களுக்கு முன்னால் வெடிகளை முளைக்கி, அவங்களுடைய சிலவங்க ஹார்ட் ப்ரெஷர் இருக்கும், சிலவங்களுக்கு ஒவ்வொரு நோய்கள் இருக்கும். அதனால் பெரிய பெரிய சத்தங்கள் கேட்காமல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் அந்த சத்தங்களை நாங்கள் பெருசாக போடாமல் எங்களுக்குள்ள நாங்கள் நோமலாக அப்படியே நாங்கள் செஞ்சுட்டு நாங்கள் மற்றவர்களுக்கு எப்பயும் நல்லவர்களாக நாங்கள் வாழ்ந்துட்டு மரணிக்கக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்தில் நாங்கள் இருக்கணும். எனவே இந்த ஈதுடைய இந்த நாளையில் மிக சந்தோஷமான முறையில் சதக்காக்களை செஞ்சு உல்ஹியாவை சரியான முறையில் நாங்கள் கொடுத்து மற்றவர்களிடத்தில் துஆக்களை பெற்று அல்லாஹ்விடத்திலையும் நல்ல ஒரு கூலியை பெற்றவர்களாக ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு சீதேவிகளோட கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய இந்த ஈதுடைய நாளையில் சந்தோஷமாக எந்த ஒரு ஆபத்துகளும் இல்லாமல் நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்து விடியா அல்லாஹ். அதே போல் இந்த ஹஜ்ஜி பெருநாளைக்கு முன்னால் நாங்கள் பிடிச்ச அந்த 10 நாட்களில் பிடிச்ச நோன்புகள், அரஃபாவுடைய நோன்புகள், நாங்கள் ஓதுன குர்ஆன்கள், நாங்கள் செய்த திக்ருகள், அந்த அனைத்தையும் பொருந்திக்கொள்ளியா அல்லாஹ். அதே போல் கபராளிகளுடைய பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ். கபர சுவர்க்கத்தின் பூஞ்சலை போல் ஆக்கிவிடியா அல்லாஹ். அதே போய் நோய் நோம்பலத்தை நீக்கி வீட்டில் உள்ள கடன் சுமைகளை நீக்கி சந்தோஷமான தீனுடைய வாழ்க்கையை குடும்பத்தில் தந்து விடியா அல்லாஹ். எங்களுடைய கபரையும் சுவர்க்கத்தின் பூஞ்சலையை போல ஆக்கி தந்து விடியா அல்லாஹ். ஃபிர்தௌஸன சுவர்க்கத்தை நசீபாக்கிடியா அல்லாஹ். ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன நலவான துஆக்கள் கேட்டாங்களே அல்லாஹ், அனைத்திலும் சம்பூர்ணமாக பங்கு தந்திடியா அல்லாஹ். எதை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்களே அல்லாஹ், அப்படியான பாவகரமான விடயத்தை விட்டு எங்களை சம்பூர்ணமாக பாதுகாத்திடியா அல்லாஹ். இந்த துஆவை உன்னுடைய அருள் பெரும் பொருட்டால் கபூல் செஞ்சிடியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா أشرف الأنبياء والمرسلين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال نبينا مصطفى محمد أكرم صلى الله عليه وسلم الكيس من دعا نفسه وعمل لما بعد الموت والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. صدق رسول كريم صلى الله عليه وسلم. بارك الله لكم بالقرآن العظيم ونفعنا بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم وعن جميع المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله الحمد لله العلي الأكبر لا راد لما قضى ولا دافع لما قدر أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا وأستعينه وأستغفره وأتوب إليه أما صدر أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فيا عباد الله اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واعلموا أن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وعليكم بجماعة المسلمين فمن شذ عنهم شذ في النار وآخر نبي وعلى مهاد فقد أمركم الله في قوله تعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد اللهم عن الأربعة الحلفاء أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن سائر الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أيد الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم الأموات إنك قريب مجيب الدعوات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم لا تشبه خلقنا بالنار فإنها بئس الدار بئس القرار ربنا اغفر لنا ولإخوان الذين سبقونا بالإيمان ولا تجعلنا في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروا على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.